இன்க்ளூசிவிட்டின்னு சில பேர் பேசுறது வந்து டெஃபினட்டா ஹிஸ்டாரிக்கலா இருக்காது. ஏன்னா இப்போ நீங்க தான் ஆழ்வார்கள் நாயன்மார்கள்லேருந்து ஆரம்பிச்சு ஆண்டாள்லேருந்து ஆரம்பிச்சு அன்டில் ரீசென்ட்லி இப்போ வந்து அன்னமையா புரந்தரதாசர் அப்புறம் கபீர் இப்படின்னு வந்தாலே இந்த இடத்துலயே வந்து இன்க்ளூசிவிட்டி வந்துடுது. ஸோ யாருமே வந்து ஒருத்தர் கற்றுத்தரும் போது முதல்ல கற்றுத்தர பையனுக்கோ அந்த பொண்ணுக்கோ ஆர்வம் இருக்கா, இதுக்கு உழைக்கிறதுக்கு தயாரா இருக்கான்னு தான் முதல்ல பார்க்கறது. குவான்டிஃபை பண்ண முடியாத ஒரு விஷயத்தை எடுத்துட்டு இந்த இஷ்யூ கர்நாடக சங்கீதத்துக்கு தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பேசிட்டுனா அதை வந்து எப்படி ஒத்துக்க முடியும்? இந்த ஹிப்போக்ரஸியை கொஸ்டின் பண்றோம். ரெண்டு விஷயம் சார். நிறைய ஆர்டிஸ்டுக்கு இந்த மாதிரி முரண்பாடான கருத்துக்கள் மேல அபிப்பிராயமே கிடையாது. ஆனா அந்த சைட்லேருந்து கிடைக்கிற பைசா ரொம்ப ஜாஸ்தி. ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். சிறப்பு பார்வை நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம ஸ்டுடியோவுக்கு மிக பிரபலமான கர்நாடக இசைக்கலைஞர் பாலக்காடு ராம் பிரசாத் வந்திருக்காரு. ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு ஒரு புதுசு இல்லை. இப்பொழுது டிசம்பர் சீசன் ஆரம்பிக்க போகுது. அவர்கிட்ட கேட்க வேண்டிய பல விஷயங்கள் இருக்குது. வாங்க அவர்கிட்ட கேட்போம். வணக்கம். நமஸ்காரம் சார். சரியாக ஒரு வருஷத்துக்கு முன்னால் இதே ஸ்டூடியோவில் பல விஷயங்களை பேசினோம். அது கர்நாடக இசைக்கலைஞர்கள் மத்தியில் ஒரு பெரிய புயலையே ஏற்படுத்தினுச்சு அப்படின்னு பார்க்கலாம். அதை தொடர்ந்து நீங்களும் பல இனிஷியேட்டிவ் விஷயங்கள்லாம் எடுத்தீங்க. அதெல்லாம் நம்ம ஸ்ரீ டிவி நேயர்களுக்கே தெரியும். இப்போ என்னென்னா அந்த இனிஷியேட்டிவ் இதெல்லாம் எடுத்த பிறகு மிக முக்கியமான விஷயத்தை நீங்கள் தொட்டிங்க. என்னென்னா கர்நாடக இசை அப்படிங்கிறதுல இருக்கிற அந்த எசன்ஸ் கோர் அப்படிங்கிறது பக்தி தான். ஆனால் அந்த பக்தி அதிலேருந்து உருவி எடுக்கணும் அப்படின்னு அது சம்மந்தம் ஒரு ஹிப்போக்ரஸி ஒரு சில கலைஞர்கள்ட்ட இருக்குது அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் தொடர்ச்சியாக பேசுனீங்க. அந்த ஹிப்போக்ரஸினா என்ன அப்படிங்கிறது ஒன்று. அடுத்தது இந்த இனிஷியேட்டிவ்க்கு பிறகு சபாக்கள் இதை ஆர்கனைஸ் பண்ணுறவங்க அவங்களா இருக்கட்டும், இசைக்கலைஞர்கள் உங்களை போன்ற இசைக்கலைஞர்கள்ட்ட ஏதாவது மாற்றம் நடந்திருக்கும். அது ரசிகர்களாக எங்களுக்கு தெரியுது. ஏன்னா அது பொது விவாதத்துக்கே வந்துருச்சு. அது ரொம்ப முக்கியம். அது வந்துருச்சு. அதனால எங்களுக்கு புரியுது. இசைக்கலைஞர்களுக்கு அது புரிய ஆரம்பிச்சிருக்குதா அப்படிங்கிறது. அப்புறம் மியூசிக் அப்படிங்கிறது ஏதோ ஒரு தட்டு மக்களுக்கு மட்டுமே புரிகிறது மாதிரி கூட அது டு த மாஸ் போகணும் அப்படிங்கிறதுக்காக அது சம்பந்தமாக பலரும் இப்போ குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுலேயும் ஏதோ ஒரு ஹிப்போக்ரஸி இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் தொடர்ச்சியாக எழுதுறீங்க, பல தளங்களில் பேசுகிறீங்க. அந்த ஹிப்போக்ரஸினா என்ன? இது ஃபஸ்ட்டு இந்த 3 விஷயத்த மக்களுக்கு தெளிவாக சொல்லிடுங்க. நிச்சயமா. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு வருஷம் முன்னாடி சுமார் நம்ம இதே ஸ்டூடியோவில் சந்தித்தோம். அண்ட் அது மூலமாக நிறையா மக்களுக்கு, ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு மாத்திரம் இல்லாமல் அவங்க மூலமாக நிறைய பேருக்கு வந்து நிறையா உண்மைகள் போய் சேர்ந்துருக்கு. அது ஒரு ஸ்டாம் மாதிரி நடந்ததுனால நிறைய பேருக்கு என்ன நடக்கிறதுன்னு தெரியறதுக்கு முன்னாடி எல்லாம் நடந்து முடிஞ்சுடுது. இப்போ என்ன விஷயம்னு கேட்டதுன்னா, ஒரு ஆஸ்பெக்டில் மக்கள்கிட்ட நீங்கள் சொன்ன மாதிரி ரசிகர்கள்கிட்ட நிறையா ஒரு விழிப்புணர்ச்சி வந்துடுது. அதாவது வந்து என்ன போல சில கலைஞர்கள் கேட்ட கேள்விகள் முரண்பாடு சம்பந்தப்பட்ட கேள்விகள். அதாவது ஏன் ஹிப்போக்ரிட்டிக்கலாக சில விஷயங்கள் இருக்குன்னு கேட்டதை அதை திரிச்சு, அதுக்கு ஆன்சர் இல்லைங்கிறதுனால திரிச்சு, ஓ இன்க்ளூசிவிட்டியான இனிஷியேட்டிவ் உனக்கு பிடிக்கல, உனக்கு சங்கீதம் 4 செவத்துக்குள்ளேயே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மாறுற மாதிரி போச்சுங்கிறது இப்போ எல்லா ஜனங்களுக்கும் தெரிய ஆரம்பிச்சுடுது. இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் பண்ணுறாங்க ஓனுன்ட்டே அப்படிங்கிறது பொதுவாக எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சுடுது, எல்லா சைடில் இருக்கிற மக்களுக்கும். அதில் இன்னும் தெரிய ஆரம்பிச்சது என்னன்னு கேட்டதுன்னா, இப்போது எப்படி வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுப்பேன். வாழைக்காய் பஜ்ஜிக்கு வாழைக்காய் இல்லாமல் அது பஜ்ஜி தான். அது மாதிரி கர்நாடக சங்கீதம்ங்கிறது வந்து அந்த கர்நாடகம் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிட்டோம்னா அது இறைப்பணியை சார்ந்தது. ஓகே, நம்ம பாடுற எல்லா கீர்த்தனைகளாகட்டும் 99.9% பண்ண கம்போசர்ஸ் சுவாமியை அவரோட பக்தி சமர்ப்பணமாக பண்ணது. நம்ம லக்கி அதை எடுத்துட்டு பேரும் புகழும் சம்பாதிச்சுட்டு சந்தோஷமாக இருந்துட்டுருக்கோம். ஸோ கர்நாடக சங்கீதத்தையும் பக்தியும் தேர்ஃபோர் பிரிக்க முடியாது அப்படிங்கிற ஆர்கியூமெண்ட்டுக்கு இப்போ ஓரளவு எல்லாரும் வந்துட்டா, எல்லா சைட்லேயும் இருக்கிறவா ஆமாம் கரெக்டு தான். ஸோ இப்போ என்ன மாத்திரா, அதெல்லாம் இல்லையே, பாடுறவனுக்கு எதுக்கு பக்தி தேவை, அதை பற்றி யாருமே பேசல. எந்த காலத்துலையும் பக்தி இல்லாதவனும் பாடின்றது இருக்கான், இப்பவும் இருந்துட்டு இருக்கா, வரப்போற காலத்துலையும் இருக்க போறா. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டதுன்னா, தற்போதைய காலத்திலையும் ரொம்ப பிராபல்யமா பாடிட்டு இருக்கிற இசைக்கலைஞர்கள் சில பேர் வந்து நாஸ்தியவாதிகள் தான். ஆனா அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்
அவங்கள யாரையும் மாத்தல. நான் நாஸ்திகவாதி, நீனும் அதே மாதிரி. ஸோ நீயும் பட்டை போட்டுக்காத, நீயும் நாமம் போட்டுக்க அப்படிலாம் இல்லை. பட்டை போட்டுன்னு இருக்கிற, நாமம் போட்டுன்னு இருக்கிற, ருத்ராட்சம் போட்டுன்னு இருக்கிற, பக்திமானா இருக்கிற எத்தனையோ பேரோட பிராபல்யமான குருக்கள் நாஸ்திகவாதிகள் நிறைய பேருக்கு தெரியும். அவ யாரும் மாத்தல. அந்த மாதிரி ஒரு கருத்து இருக்கிறவா தன்னோட சிஷ்யால எதுக்கு மாத்திக்கணும், அதை எதுக்கு பரப்பணும் அப்படிங்கிறது ரெண்டாவது கேள்வி. அது அடுத்த முரண்பாடு. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் பக்திக்கு உண்டானது. இன்க்ளூசிவிட்டின்னு வரும்போது இதை கொஞ்சம் நான் டீட்டெயில் பண்ணணும். அதாவது இன்க்ளூசிவிட்டின்னு சில பேர் பேசுறது வந்து டெஃபினட்டாக ஹிஸ்டாரிக்கலாக இருக்காது. ஏன்னா இப்போ நீங்கள் வந்து ஆழ்வார்கள் நாயன்மார்கள்லேருந்து ஆரம்பிச்சு, ஆண்டாள்லேருந்து ஆரம்பிச்சு, அன்டில் ரீசெண்ட்லி இப்போ வந்து அன்னமையா, புரந்தரதாசர், அப்புறம் கபீர் இப்படின்னு வந்தாலே இந்த இடத்துலயே வந்து இன்க்ளூசிவிட்டி வந்துடுறது. எல்லா தரப்பான மக்களுக்கும் இசைங்கிறது வந்து மோட்சம் அடையறதுக்குண்டான வியக்கல்ங்கிறது தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு கருத்துங்கிறது மோர் ரீசெண்ட்லி ஒரு லாஸ்ட் ஃபியூ 100 years ஆஃப் இந்த கச்சேரி செட்டிங்ல தான் இன்க்ளூசிவிட்டி இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் கேள்வியை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா அதுக்கு ஆன்சர் அவளுக்கு இல்லை. ஏன்னா எல்லா தரப்பான மக்களும் இப்போ கடந்த 100 ஆண்டுகள்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்நாடக சங்கீதத்தில் பைசாங்கிறதே ஒரு 35-40 வருஷமாக தான் இருக்கு. ஒன்றும் இல்லை, நான் காலேஜ் முடிக்கும் போதே ஒரு 25-30 வருஷம் முன்னாடி தான் சொல்கிறேன், ரொம்பலாம் முன்னாடி இல்லை. அப்போவே இத்தனைக்கும் இந்த மாதிரி ஒரு பாரம்பரியத்தில் வரேன். என்ன, எங்கள் அப்பா பாட்டு, எங்கள் தாத்தா பாட்டு, தாத்தாவோட தாத்தா வரைக்கும் எல்லாரும் பாட்டு தான். என்ன, பாட்டு கர்நாடக சங்கீதத்தில் தான் இருக்கும். ஆனால் இதை தொழிலாக எடுத்துக்கலாமா அப்படின்னா இதில் பைசா இருக்கா இல்லையான்னு தெரியாது. புரியாதா? அண்ட் இதுக்கு இன்னொரு கான்டெக்ட் கொடுக்கணும்னா ஒரு ஒரு இது வந்து அதாவது கோவில்லேருந்து சபாக்குன்னு கச்சேரி வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இதோட பேட்ரனேஜ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணிங்கிறதுலாம் ரொம்ப கிடையவே கிடையாது. பைசா இல்லாத போதும் இதை நம்ம எடுத்து நடத்தணும் அப்படின்னுட்டு சில சமுதாயத்தில் இருந்த மக்கள் நிறைய பேர் இதை தொடர்ச்சியா பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களும் பண்ணாம அவங்களோட பிள்ளைகள் வம்சாவளிக்கும் பைசா இல்லாத போதும் அந்த கஷ்டத்தை எதிர்கொண்டு இப்ப வந்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து இன்க்ளூசிவிட்டி இல்லைன்னு கேட்கும் போது ஆப்வியஸ்லி நமக்கு என்ன கேட்க தோணும், சரி நீ அவ்வளோ பெரிய பகுத்தறிவுவாதி தானே, என்ன மாதிரி கொஞ்சம் படிச்சிருக்கிறவாளும் இருக்கா, என்ன எப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட பேக்ரவுண்டு தான் காரணம் இசை பயிலறதுக்கோ இல்லை இசை பாடுறதுக்கோ இல்லை ஆப்பர்ச்சுனிட்டி வரத்துக்கோ அப்படின்னா நீ பயங்கர முற்போக்கு சிந்தனைக்காரன் அப்படின்னா ஒரு ரேண்டமைஸ் கண்ட்ரோல் ட்ரையல் பண்ணலாம், எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். நான் பிஹெச்டி வாங்கினவன் தான் எக்கனாமிக்ஸில். ஓகே, கௌரவ பட்டம்லாம் இல்லை, கஷ்டப்பட்டு அடிபட்டு அவமானப்பட்டு வாங்கின பிஹெச்டி. ஸோ ஓரளவு தெரியும் நான் என்ன பண்ணுறேன்ட்டு. இதுக்கும் மேலே என்னோட பப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஜெண்டர் அண்ட் கேஸ்ட்டை பற்றி தான். ஓகே, ஸோ நீங்கள் என் பேரை போட்டிங்கன்னா என்னோட பப்ளிகேஷன்ஸ் அதெல்லாம் சாதாரண எல்லாம் பை காட்ஸ் கிரேஸ் எல்லாம் டாப் டியர் பப்ளிகேஷன்ஸ் தான். ஸோ ஜெண்டர் ஆங்கிள் சரி, காஸ்ட் ஆங்கிள் சரி, இன்க்ளூசிவிட்டி ஆங்கிள் சரி, இதில் தேர்ச்சி பெற்று பப்ளிஷ் பண்ணியிருக்கிறவன் தான். வாதத்துக்கு வரலாம், இன்க்ளூசிவிட்டி இல்லையா, ஒரு ஆர்சிடி பண்ணுறேன், ஓகே, உங்களால் பண்ண முடியலன்னா எனக்கு எக்ஸ்பெரிமெண்டல் டிசைனில் எனக்கு பயிற்சி இருக்குது, நான் எக்ஸ்பெரிமெண்டல் டிசைனை பர்ஃபெக்டாக பண்ணி கொடுக்குறேன். நீ வேலிடேட் பண்ணுறதுக்கு எந்த எக்கானமிஸ்ட் வேணாலும் வச்சுக்கோ. வேலிடேட் பண்ணி 2 ஸ்டூடெண்ட் இருக்கான், 2 பேருக்கும் ஒரே ஆர்வம் கற்றுக்கிறதுல, 2 பேருக்கும் ஒரே பேக்ரவுண்டு, என்ன இன் டேர்ம்ஸ் ஆஃப் கற்றுக்கிறதுக்கு உண்டான முயற்சி, என்ன ஆர்வம் எல்லாம் சேம். ஆனால் ஒருத்தர் கற்றுத்தர மாட்டேன்னு சொல்கிறதுக்கு காரணம் ஒருத்தரோட பேக்ரவுண்டு தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணட்டும். வர ஆர்சிடியில் நான் தான் முதல்ல அதை பப்ளிஷ் பண்ணுவேன். ஏன்னா என்னோட பேப்பர்ஸ்லாம் அதை பற்றி தான் இருக்குது. சரியா? ஸோ யாருமே வந்து ஒருத்தர் கற்றுத்தரும் போது முதல்ல கற்றுத்தர பையனுக்கோ அந்த பொண்ணுக்கோ ஆர்வம் இருக்கா, இதுக்கு உழைக்கிறதுக்கு தயாராக இருக்கான்னு தான் முதல்ல பார்க்கறது. இதுக்காக இது பர்ஃபெக்ட் ஃபீல்டுன்னு சொல்லலை, எல்லா ஃபீல்டுலையும் இருக்கிற மாதிரி இதில் கொஞ்சம் இன்எஃபிஷியன்சிஸ் இருக்கலாம். நம்ம சௌரியத்துக்கு ஏற்ற மாதிரி எக்ஸப்ஷன்ஸ்க்கு உண்டான ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டு, ஏன்னா இதெல்லாம் ப்ரூவ் பண்ண முடியாது, இதெல்லாம் ரொம்ப ஹார்ட் டு ப்ரூவ், பிளாக் அண்ட் ஒயிட் இல்லை. சரியா? இப்போ நான் உங்களை பார்க்குற பார்வையிலேயே 1008 விஷயத்தை கன்வே பண்ண முடியும். புரியாதா? இது எப்படி நான் ப்ரூவ் பண்ணுறது? இதெல்லாம் குவான்டிஃபை பண்ண முடியாது. அதனால இப்படி குவான்டிஃபை பண்ண முடியாத ஒரு விஷயத்தை எடுத்துட்டு இந்த இஷ்யூ
கர்நாடக சங்கீதத்துக்கு தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பேசிட்டுனா அதை வந்து எப்படி ஒத்துக்க முடியும்? இந்த ஹிப்போக்ரஸியை கொஸ்டின் பண்றோம். அதே மாதிரி ஒரு காரணத்தினால நான் இத்தனை வருஷம் பாடலை, இத்தனை வருஷம் நான் அவார்டு வாங்கலை அப்படின்ன உடனே உன் கொள்கைக்கு இப்ப எல்லாம் சரியாயிடுதா? அது நார்மலா எல்லாரும் கேட்கறது தானே. அதை கேட்டதுன்னா இல்ல உனக்கு இன்க்ளூசிவா இருக்கிறது பிடிக்கல அப்படின்னா இந்த ஹிப்போக்ரஸி எல்லா மக்களுக்கும் தெரிய ஆரம்பிச்சுடுது. இதுல இனிமே கொஸ்டின்ஸே கிடையாது. இந்த கேள்வி கேட்கறதுக்கும் ரொம்ப வருஷம் ஆச்சு. இப்போ குட் தட் we have come to that stage where everyone is convinced that இதெல்லாம் ஹிப்போக்ரஸி தான் அப்படிங்கிறது. ஸோ அந்த ஸ்டேஜில் தான் இருக்கும் இந்த ஒரு வருஷத்துல. ஈகோ சிஸ்டம்னு ஒன்று சொன்னேன். அதில் வந்து நிறையா பார்ட்ஸ் இருக்கு. ஒன்று ஆர்டிஸ்ட். இப்போ ரசிகர் உங்களை மாதிரி இருக்கிறவாளுக்கு நிறைய பேருக்கு அது தெரிய வந்துருது. இன்ஃபேக்ட் என் கச்சேரி முடிஞ்சதுக்கு அப்புறமே ஒரு 10 பேர்ல 10 பேரும் முன்னாடிலாம் கச்சேரி முடிஞ்சதுக்கு அப்புறம் செல்ஃபி எடுத்துக்கும் போது உங்களோட ஆரபி நல்லா இருந்தது, உங்களோட வராளி நல்லா இருந்ததும்பா. இப்ப நீங்க அன்னைக்கு பேசினே கரெக்டா இருந்தது சார், இப்படிதான் வருது பேச்சு. அதை பத்தி சந்தோஷப்படுறதா இல்ல வருத்தப்படுறதான்னு தெரியல. பட் ஏதோ கர்நாடக சங்கீதத்துக்கு ஒன்று நடந்துட்டு இருக்கு, அது போட்டோம். ஸோ ரசிகர்கள் ஒன்றும் அடுக்க போகிறது இல்லை. ஆர்டிஸ்ட் அப்படின்னு வந்ததுன்னா எனக்கு தெரிஞ்சே இது தெரியாதவாள் இல்லை. 2 விஷயம் சார். நிறைய ஆர்டிஸ்ட்டுக்கு இந்த மாதிரி முரண்பாடான கருத்துக்கள் மேலே அபிப்பிராயமே கிடையாது. ஆனால் அந்த சைட்லேருந்து கிடைக்கிற பைசா ரொம்ப ஜாஸ்தி. எனக்கு 5 கச்சேரி வாசிச்சதுன்னா வர பைசா ஒரு கச்சேரியில் அந்த இடத்துல வாசிச்சதுன்னா கிடைக்கும். அது ஓப்பனாக சொல்கிறேன். எனக்கு இந்த சித்தாந்தத்து மேலே எனக்கு நம்பிக்கை கிடையாது. எனக்கு பைசா வருது, நான் போய் வாசிக்கிறேன். அவளை இது தப்பா ரைட்டாங்கிறத பற்றி நான் பேசலை, நடக்கிற விஷயத்த சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட போகிறேன். ஃபுட் ரொம்ப பிரமாதமாக இருக்குது சார் என்ன, ஆனால் அந்த ஓனர் வந்து எங்கள் அப்பா அம்மா பற்றி கேவலமாக பேசுகிறான். ஐ ஹாவ் 2 சாய்ஸஸ். நான் பைசா கொடுக்குறது சாப்பிட்றது, எங்கள் அப்பா அம்மா பற்றி என்ன பேசினா என்னன்னு நான் சாப்பிடலாம். இல்லை சில பேருக்கு எங்கள் அப்பா அம்மா பற்றி நீ பேசுனா நீ எவ்வளோ பிரமாதமான சாப்பாடு கொடுத்தாலும் நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லலாம். இது ஒருத்தரோட சாய்ஸ். இது 2த்துல இது தப்பா ரைட்டான்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் அருகதை கிடையாது. இதுதான் யதார்த்தம். 3வது இன்ஸ்டிடியூஷன்ஸ்னு பார்த்தேன்னா unless there is a pressure from the ecosystem, it also includes political pressure. Okay, இந்த லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா எத்தனையோ ஆர்டிஸ்ட் ஓப்பனாக வர ஆரம்பிச்சிட்டாங்க ஹிப்போக்ரஸியாக கால் அவுட் பண்ணுறதுக்கு. இது முன்னாடி இல்லை, அவங்களுக்கு மனசுக்குள்ளேயே இருந்துட்டு ஐயோ சொல்ல முடியல. இப்போ எல்லாரும் ஓப்பனாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு ரொம்ப சீனியர் ஆர்டிஸ்ட் கூட ஓப்பனாக ஒரு அவார்டுக்கு பொலிட்டிக்கல் ப்ரெஷர் வருது, அதனால நான் அந்த கமிட்டியில் இல்லை அப்படிங்கிற ரேஞ்சுக்கு ஒரு ஓப்பனாக சோஷியல் மீடியாவில் சொல்கிறாருன்னா அப்போ நமக்கு தெரிய வேண்டாமா என்னெல்லாம் நடக்கிறது, என்னெல்லாம் இது நடக்காமல் இல்லை. இந்த சோஷியல் மீடியா வேர்ல்டில் ரொம்ப ஹைட்லாம் பண்ண முடியாது சார். தப்போ ரைட்டோ வெளியில் வந்துடும். ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜில் தான் இருக்கும். இனிமே என்ன பண்ணலாங்கிறது தான் கேள்வியே தவிர நடக்கிறது போலித்தனம் தான் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருது. இந்த போலித்தனத்தை மறைக்கிறதுக்காக திசை திருப்புற எல்லா விஷயமான எல்லா சமாச்சாரமும் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதும் எல்லாருக்கும் பொதுவாக தெரிய ஆரம்பிச்சிருது. அதுதான் யதார்த்தம். சரி, இசையின் மூலம் இறைவனை அடையலாம், அவனோடு பக்கத்தில் போகலாம் அப்படிங்கலாம் இருந்தால் கூட இசையின் மூலமே பிரிவினைவாதம் நடக்கிறது அப்படிங்கிற ஒரு விவாதம் போயிட்டுருக்குது. இதை செய்யக்கூடியவர்கள் வந்து ஆரம்பத்தில் ரொம்ப ஹார்ட்கோராக இருந்தாங்க, அவங்க இப்போ சாஃப்ட் பெடலிங்க்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறதும் அதுமாரி அவங்க அதுலேருந்து அதையும் தாண்டி இன்டலெக்சுவல் அந்த ஃபீல்டில் வந்து தங்களை வந்து இசை சம்பந்தமாக பெரிய விஷயங்களை செய்வது போல அவங்க தங்களை வெளிக்காட்டிக்கிறது இது நடந்துகிட்டு இருக்குதுங்கிறாங்க. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் ரொம்ப அழகாக கேட்டீங்க. ஏன்னா இது வந்து இட்ஸ் வெரி ரிலேட்டட் டு த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இது எல்லாம் சாயம் வெளுக்கிறதுன்னு தெரிய ஆரம்பித்த உடனே இனிமேல் ஹார்ட்கோராக இனிமேல் எக்ஸ்க்ளூசிவிட்டியை பற்றி இன்க்ளூசிவிட்டிலாம் பேச மாட்டாங்க. ஏன்னா சாயம் வெளுத்துறதுன்னு தெரிய ஆரம்பிக்கிறது, எவிடன்ஸ் இல்லை. புரியுறதா? நான் உடனே வந்து திருப்பி சொல்கிறேன், இது அப்படியே பர்ஃபெக்ட் ஃபீல்டு அப்படின்லாம் சொல்லலைங்க. எல்லா ஃபீல்ட்லையும் இருக்கிற மாதிரி இன்எஃபிஷியன்சிஸ் இதுலையும் இருக்கு. ஆனால் இதை எடுத்து பேசலைன்னா அது ஒரு அதர்மம் அப்படிங்கிற மாதிரி சித்தாந்தத்தை வச்சுக்கிற அளவுக்குலாம் என்றைக்குமே நடந்ததில்லை. ஒன்றும் இல்லை. இப்போ ரிலேட்டட் இந்த பாயிண்ட் நீங்கள் சொன்னீங்களே சாஃப்ட் பெடலிங் அப்படிங்கிறது, இப்போ அதை எப்படி கொண்டு வராங்கன்னா எல்லாருக்கும் தெரியும் சார். என்ன உட்பட யாரெல்லாம் வந்து கர்நாடக சங்கீதம் பக்தியை சார்ந்ததுன்னு 99.9% ஒத்துக்கிறாங்க. என்ன அவங்களாம் பைசா தான் சம்பாதிக்கிறாங்க. ஓகே, பட்
இதுக்கு பக்தி தேவையா அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பக்தியை பற்றி பேசுறதுக்கு எனக்கு உரிமையே கிடையாது. ஏன்னா நான் பக்திமானான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா பட்டை போட்டவங்களாம் பக்திமானா அதெல்லாம் கிடையாது. கரெக்டா? ஸோ அதில் பேசுறதுக்கும் எனக்கு வந்து யோகியதை கிடையாது. ஆர் சங்கீதத்தை பற்றி அவ்வளோ தூரம் படித்தவனும் நான் கிடையாது. என்ன பட் இது எல்லாத்துக்கும் மேலே பக்தி மூலமாக தான் இந்த கீர்த்தனைகள்லாம் பண்ணியிருக்காங்க. அதனால நான் அதை என்டர்டெயின்மெண்ட்டாக கொடுத்தாலும் இது ஸ்பிரிச்சுவல் என்டர்டெயின்மெண்ட்டாக தான் கொடுக்கணும் அப்படிங்கிறதோட ரெஸ்பான்சிபிலிட்டியோட தான் 99.9% ஆஃப் த ஆர்டிஸ்ட் டைரக்டாகவும் இன்டைரக்டாகவும் இருக்காங்க. அதையும் தாண்டி அந்த பக்திங்கிற கான்செப்டையே எடுத்து இன்டலெக்சுவலிசம் என்ன அப்படி இதை அப்படியே வந்து புத்தி சார்ந்ததா, மனசே அதுக்கு சார்ந்தது கிடையாது, ஏன்னா புத்தியை மாத்திரம்தான் சார்ந்தது அப்படின்னுட்டு இதுக்கு ஒரு காமன் விக்டிம் பாவம் யாருன்னு கேட்டுதான் முத்துசுவாமி தீட்சிதரோட கீர்த்தனைகள் தான். ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் அவரோட ஸ்காலர்லி லெவல் எங்கேயோ என்ன. ஸோ அதில் வெறும் புத்திசாலித்தனத்தோட ஆஸ்பெக்ட் ஆஃப் த கீர்த்தனை மாத்திரம் பேசுவார். பட் ஏதாவது ஒரு கீர்த்தனை ஏதாவது நமாமி, ஸ்மராமி, பஜாமி, ரக்ஷிதோகம் இது ஏதாவது ஒன்று வராமல் ஒன்று இருக்கட்டுமே. இவ்வளோ பிரமாதமாக ஒரு க்ஷேத்திரத்தை பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோ, அதோட மூலாதாரத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோ, அதோட சங்கீத அர்த்தத்தையும் அவ்வளோ பிரமாதமாக மெட்டு அமைச்சுட்டோ, கடைசியில் என்ன சொல்கிறார், இதெல்லாம் தெரிஞ்ச நீ உனக்கு நான் சரணாகதிங்கிறார். அந்த பாட்டு விட்டுருவார். அது வரைக்கும் இருக்கிறது எப்போ எவ்வளோ அழகாக அதை இன்டெலெக்சுவலைஸ் பண்ணியிருக்கா, அந்த சங்கதி அதோட ப்ரோக்ரஷன் வந்திருக்கு, அதெல்லாம் சரி. அது ஃபைனலாக என்ன, இட் ஃபைனலி கம்ஸ் டு சப்மிஷன். சாமி உன்னை விட்டா வேற யாரும் கிடையாது. பட் அந்த பாட்டை எடுத்துருவா கன்வீனியன்ட்டா. இதே முத்துசுவாமி தீட்சிதருக்கு இப்போ ரீசெண்டாக ஒரு ஹிஸ்டாரியன் பேசியிருந்தார், ரொம்ப அழகாக பேசியிருந்தார். இவ்வளோ தூரம் முத்துசுவாமி அந்த முத்துசுவாமி தீட்சிதரோட ஃபேமஸ் டிசைபிள் யாரை எடுத்தாலும் அவரோட கம்யூனிட்டியை சார்ந்தவா இல்லை. ஸோ அந்த காலத்திலேயே ஸ்ரீவித்யா உபாசகராக இருந்திருக்கிறவர், அவ்வளோ ஸ்டான்ச், அதாவது அவ்வளோ ஆர்த்தடாக்ஸாக இருந்தவரும் இசைன்னு வர சமயத்தில் எக்ஸ்க்ளூசிவிட்டியை ஃபாலோ பண்ணலை. ஸோ அவளுக்கே இல்லாத போது நமக்கெல்லாம் என்ன சார். ஸோ ஒரு சாதாரண ஆர்டிஸ்டாக இருந்தேன்னு வச்சுக்கோ, எனக்கு 1000 பேர் வரணும் அவ்வளோதான். அட் த எண்ட் ஆஃப் இட் பிஸ்னஸ் மேனாக பார்த்தாலும் 1000 பேர் வரணும். நீ எந்த ஜாதியில் 1000 பேர் வராங்கிறது எனக்கு என்ன கவலையா? ஏன்னா நான் பாடுற மோகனத்தை தான் நான் பாட போகிறேன். இதுக்கான மாசஸ் கிட்ட கொண்டு போகணும் அப்படின்னுட்டு ஜனக சுதாதி விமோச்சன லோலா அப்படின்னு ஒன்று இருக்கு. இதுக்கு ஜனக சுதாதி விமோச்சன லோலா ஜம்பு மாளிகை இப்படின்னு நான் இந்த மாதிரி ஒரு ரேப்பிஷா பண்ணேன்னு வச்சுக்கோ. நான் ஃபர்ஸ்ட் சாவேரி பாடின மாதிரி கேட்டுதுன்னா 10 பேர் கேட்பா. இது நான் பாடிதுன்னு வச்சுக்கோ 1,00,000 பேர் கேட்பா. மாத்திட்டுமா மாசஸ்க்கு கொண்டு போகலான்னுட்டு. புரியுது. அதாவது இது ஃபைன் ஆர்ட் சார், மாஸ் ஆர்ட் கிடையாது. ஓகேயா? ஒரு மாஸ் ஆர்ட்னா விசில் அடிப்பாங்க, என்ன தப்பு ரைட்டுக்கு சொல்லலை, ஃபண்டமெண்டல் டிஃபரன்ஸ் இருக்கே. டிஃபரன்ஸ்னு சொல்லிட்டுனா ஒன்று இன்ஃபீரியர் ஒன்று சுப்பீரியர் கிடையாது. வேற 5 விரல் ஒவ்வொரு சைஸ்னா எவ்வளோ பேதத்தை பார்க்குறேன் அப்படின்னா, இது பேதம் இல்லையா, இந்த டிஃபரன்ஸ் இருக்குதுங்கிறத சொல்கிறேன். இதே நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்க, இதுதான் பெஸ்ட்டு இந்த எல்லா சைஸ்லையும் அப்படின்னா அது பேதம். கரெக்டா? இந்த டிஃப்ரென்சஸ் நான் சொல்கிறேன். அது மாதிரி இது ஃபைன் ஆர்ட்ஸ். ஃபைன் ஆர்ட்ஸ் சில பேருக்கு தான் பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. அதுக்கும் மேலே உங்களுக்கு தான் திணிக்கிற சித்தாந்தம் பிடிக்காதுல்ல. பாஷையாகட்டும் எதுவாகட்டும், நீ எதுக்கு திணிக்கிறங்கிற. கர்நாடக சங்கீதத்தை திணிக்க வேண்டாமே, பிடிக்காதவங்க கிட்ட திணிக்க வேண்டாமே. பிடிக்கிறவங்க வந்துன்னா யார் வேணுமோ கற்றுக்க போகிறாங்க, யார் வேணுமோ கற்றுத்தர போகிறாங்க. இதெல்லாம் முரண்பாடு இல்லையா? அப்புறம் என்ன மாஸ்டர்ஸ்க்கு கொண்டு போகிறது? எல்லாருக்கும் ஆசை தான் சார். எல்லாரும் கர்நாடக சங்கீதம் கேட்டால் எல்லாருக்கும் ஆசை தான். அதுக்காக என்னோட காப்பியையும் என்னோட கேதார கவுடையும் நான் டைல்யூட் பண்ண மாட்டேன். அப்படி பண்ணிட்டுனா நான் பண்ணுற டிஸ்சர்வீஸ் கர்நாடக சங்கீதத்துக்கு. பிடிச்சவங்க வர்றது அது பேர் தான் ஃபைன் ஆர்ட்ஸ். இது உலகத்தில் எல்லாருமே கேட்டதுனா ரொம்ப சந்தோஷம்தான். எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் சந்தோஷம்தான். என்ன எனக்கு 10 பேருக்கு தெரிய 100 பேருக்கு என்ன தெரியும், சந்தோஷம் தான். எனக்கு பெருமை தானே பட போகிறேன். ஸோ எல்லாருக்கும் இது எல்லாருக்கிட்டையும் எடுத்துன்னு போகணுன்னுட்டு ஆசை தான். ஆனால் அதை ஒரு அஜெண்டாவாக வச்சுட்டா அது பொலிட்டிசைஸ் பண்ணி, அதுக்கும் மேலே இதை பற்றிலாம் நம்ம ஒரு ஆர்டிஸ்ட் பேசலைன்னா அவன் கெட்டவும் அப்படிங்கிற மாதிரி ஆகிட்டாங்க. அதாவது ஒரு சங்கீதக்காரன் சங்கீதம் பண்ணிட்டுனா போறாது, ஆக்டிவிசம் பண்ணணும். பண்ணலைன்னா அவன் கெட்டவன், அவனுக்கு ஹியூமன் வேல்யூஸே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிக்சரை பெயிண்ட் பண்ணி இந்த கர்நாடக சங்கீத வித்வான்கள் ஆகட்டும், கர்நாடக சங்கீத ஃபீல்டே ஆகட்டும், அது ஒன்று தான் கொஞ்சம் விட்டு வச்சுருந்தாங்க. அதில் எப்படி சினிமாவில் வந்து
ஒரு சில மதத்தை சார்ந்தவங்களை தாக்குறாங்களோ அந்த மாதிரி தாக்கறதுக்குன்னு கர்நாடக சங்கீதத்தில் பாக்கி இருந்தது. பட் నాకు ஒரு மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஆனால் இந்த காலத்தில் அது நடக்காது. எல்லாரும் சுதாரிச்சுன்ட்டு இப்போ நீங்கள் கேட்ட கேள்வியே அதனால தானே, ஒரு அவேர்னஸ் இருக்குங்கிறதுனால தான் இந்த கேள்வி வருது.